guys, Assalamu alaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு வீக்கெண்ட் vlog தான். அன்னைக்கு மார்னிங் ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆச்சு. எங்கேயுமே வெளியில போற மாதிரி ஐடியா இல்ல. மார்னிங் லேட்டா எந்திரிச்சதுனால பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுனால மோர் குழம்பு வச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு மோர் குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் டியூட்டி போகிற அன்னைக்கெலாம் யூஸ்வலான லஞ்ச் தான் செய்வோம். ஸோ வீட்டில் இருக்கும் போதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்போம் தான். சைட் டிஷ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரையும் பீக்கங்காய் தோல் வச்சு ஒரு துவையல் பண்ணியிருந்தேன். அதையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சோடனே ஹஸ்பண்ட் கிளம்புங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க போல், பட் அதை எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. சரின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வெளியில் கிளம்புறதுனாலே ஜாலியாக தானே இருக்கும். ஸோ சீக்கிரம் கிளம்பி ஒரு 3:30 3:40க்கெலாம் நாங்கள் வெளியில் வந்தாச்சு. க்ரோசரியில் என் ஹஸ்பண்ட் எங்களுக்கு வாட்டர் பாட்டில், என் பொண்ணுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸ்டாலர் என் பொண்ணை கூட்டிகிட்டு போக யூஸ் ஆகுதோ இல்லையோ, நாங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக ரொம்பவே யூஸ் ஆகுது. அதுக்காகவே எங்கேயாச்சும் தூரமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாலர் கொண்டு போயிடுறது. அன்னைக்கு நாங்கள் க்ரீக் ஹார்பர் தான் போனோம். அதுக்கு 2 மெட்ரோ நம்ம ஏறணும். ஸோ 2வது மெட்ரோ ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெயின் செம க்ரௌடாக இருந்துச்சு. நாங்களும் பயந்தே போயிட்டோம். பட் அடுத்த 2 ஸ்டேஷன்லேயே க்ரௌடு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. மெட்ரோ ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் விமனுக்குன்னு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட் ஃப்ரீயாக இருந்ததுனால அங்கே போய் நான் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இதுவே நைட் டைமாக இருந்துருந்துச்சுன்னா இதே வியூ இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் லைட்டிங்ஸோட. நாங்கள் இறங்க போகிற அந்த க்ரீக்குங்கிற ஸ்டேஷன் தான் இந்த க்ரீன் லைனில் லாஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். ஸ்டேஷன்லேருந்து வெளியில் ஒரு 100 மீட்டர்லேயே அந்த ஹார்பர் வந்துருச்சு. நான் ரொம்ப தூரம் நடக்கணுமோ அப்படின்னு நினச்சேன். பட் பக்கத்துலேயே இருக்குது. அந்த ஹார்பருக்காக தான் அந்த ஸ்டேஷனே அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அந்த இடத்துல வேற எந்த பிளேஸுமே இல்லை அந்த ஹார்பரை தவிர. க்ரௌட் நிறையா இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ஸ்டாலரை கொடுத்துட்டு அவங்க வேகமாக ஓடி போய் டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஸோ நானும் அதுக்கப்புறம் பொறுமையாக நடந்து அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். லெஃப்டில் தெரிஞ்சிச்சுல ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் போட், அதில் தான் போக போகிறோம்னு நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த போட்டில் நாங்கள் போயிருக்கோம். பட் அந்த போட்டில் அன்னைக்கு போகலை. இந்த ப்ரௌன் கலர் இந்த சின்ன போட்டில் தான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. பட் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போய் இறங்க வேண்டிய இடம் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகணும். பட் அதுவே ரொம்ப பொறுமையாக போச்சு போட்டு. ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் கிட்ட போட்டில் இருந்தோம். இந்த போட்டில் ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட தான் உட்கார முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன போட்டு தான், பட் சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஒரு 5:30 போல் சன் செட் ஆகிற அந்த டைம் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. என்டையர் பீச்சுமே ரொம்ப ஒரு மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சன்லைட்டில் அந்த பீச்சுமே சரி, அங்கே உள்ள பில்டிங்ஸுமே சரி, பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக அழகாக சூப்பராக இருந்துச்சு. போட்டிங்கும் எத்தனை வாட்டி போனாலும் ஒரு வாட்டி போகும்போது ரொம்ப புதுசாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டிங் போகிறது. ஃபைனலாக போட் அந்த ஹார்பரை ரீச் ஆயிடுச்சு. இனிஷியலாக பார்க்கும்போது கூட்டமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் போட்டை விட்டு இறங்கி உள்ளே போக போக அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நிறைய பீப்புள் இருந்தாங்க. இன்னுமே சன்செட் ஆகிற டைம் நெருங்க ஏகப்பட்ட கூட்டம் அங்கே வந்துருச்சு. அங்கே பேக் சைட்லேயே நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால அங்கே வாழ்கிற மக்கள் அவங்க வீட்டில் இருந்த பெட்டெல்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ்லாம் அங்கே வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாருங்கள். துபாயில் எப்போவுமே அந்த ஏரியா பர்டிகுலராக ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது அந்த குரூப் ஆஃப் பில்டிங்ஸ்லாம் சேர்ந்து
இன்க்ளூடிங் த பர்ஜ் கலிஃபா. அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அதோட அந்த சன்செட் வியூவும் சேர்த்து பார்க்கும்போது இன்னுமே அமேசிங்காக இருந்துச்சு. தென் அங்கே பீப்புள் வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி நிறையா ஏரியாஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல இருந்த ஒரு 50% வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ்கிற பீப்புள் தான். பேலன்ஸ் 50 தான் அவுட் சைடர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பெட்ஸோடு வந்திருந்தாங்க. ஒரு நார்மலான வீட்டில் நம்ம என்ன மாதிரி ஒரு ட்ரெஸ்அப்பில் வருவோமோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்லேயுமே வந்திருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா எல்லாருமே வந்து பாதி பேர் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் உள்ள பீப்புள்னு எனக்கு தோணுச்சு. இந்த டவர் வந்து எஸ்பெஷலி சன்செட் பார்க்கறதுக்காகவே தான் கட்டியிருக்காங்க. ஏற்கனவே அங்கே நிறைய பீப்புள் இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே மேலே போகலை. ஆல்மோஸ்ட் சன் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மேலே போனோம். பட் இருந்தாலுமே அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு அழகான ஒரு 4 ஷேட்ஸ் வந்து வானத்தில் தெரிஞ்சிச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சன் செட் ஆகிட்டதுனால கூட்டமும் குறைஞ்சிருச்சு. ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். சூப்பராக நல்லா பீச் சைடு இருக்கிறதுனால நல்ல ஒரு காற்றும் அடிச்சிச்சு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அங்கே நின்றுக்கிட்டு கதை பேசிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அங்கே தான் நின்றுருப்போம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கீழே இறங்கினோம். என் பொண்ணுக்குமே ஸ்லீப்பிங் டைம் வந்துட்டதுனால அவளுமே ரொம்ப பிரிஸ்காலாம் இல்லை. ஸ்ட்ராலரில் உட்காந்துருந்தா கொஞ்சம் அழுதுகிட்டே தான் இருந்தா. பட் ஒன்ஸ் சன்லாம் கம்ப்ளீட்டாக செட் ஆனதுக்கு அப்புறம் இருட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலுமே லைட்ஸ் போட்டுட்டாங்க. அந்த லைட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தோட அருமையே வந்து தெரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா லைட் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மலான ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. பட் லைட்டிங்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. துபாயில் எல்லா ஏரியாவுமே பகலை விட நைட்டில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பொண்ணும் லைட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தூக்கம்லாம் கலைஞ்சி நல்லா பிரிஸ்க் ஆகிட்டா. எங்களோட வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டா. அது வரைக்கும் ஸ்டாலர்லேயே தான் உட்காந்துருந்தா. பட் ஒன்ஸ் இருட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைட்லாம் போட்டதுக்கப்புறம் அவளுமே நல்லா பிரிஸ்க் ஆகி நிறையா கூட்டத்தை நிறையா குழந்தைங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவளுமே ரொம்ப எந்துவாக நல்லா பிரிஸ்காக ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. அங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. டே டைமில் பார்க்கும்போது அது ஒரு நார்மலான ஃபவுண்டைனாக இருந்துச்சு. பட் நைட் டைமில் கலர்ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க அந்த ஃபவுண்டைனில் குளிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ ஜாலியாக வந்து அந்த ஃபவுண்டைனுக்குள்ளே குனிஞ்சு போயிட்டு அழகாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த ஃபவுண்டைன் வந்து நல்லா பெருசாக ஆகுது. அந்த டைமில் பெரியவங்களுமே சேர்ந்து அது உள்ள போயிட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் நான் போகல, வெளியிலே தான் நின்றுக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் என் பொண்ணு வந்து தண்ணியில் போக மாட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்தான். நானுமே அவளை கம்பல் பண்ணல, அவளுக்கு பிடிச்சா போகட்டும்னு விட்டுட்டேன். பட் ஒன்ஸ் நிறைய குழந்தைங்க அங்கே விளையாடுறத பார்த்தோன்னா அவளுக்குமே ஒரு ஆசை வந்து அவளுமே அது கிட்டக்கு போயிட்டு கொஞ்சம் கையெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி ஹைட்டான ஃபவுண்டைன் வரும்போது மட்டும் பயந்துக்கிட்டு பின்னாடி வந்துட்டா. மற்றபடி நார்மலாக ஃபவுண்டைன் சின்னதாக இருக்கும்போது அவளுமே மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா ஜாலியாக. இதில் எப்படி பெரியவங்களுமே குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த இடம் மட்டும் பர்டிகுலராக ரொம்பவே ஒரு ஹாப்பி பிளேஸாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஃபவுண்டைன்லேயே ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்ததுனால ட்ரெஸ்ஸெல்லாம் பாதி ட்ரெஸ்ஸு ஈரமாயிடுச்சு. நல்ல வேளை நான் வேறு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்ததுனால அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டேன். ஒரு 7:30 ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ரிட்டன் டிக்கெட் வாங்க போயிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் போட் எப்போ நமக்கு தெரியாது, நம்ம வேறு மெட்ரோ பிடிச்சி வீட்டுக்கு போகணும். அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய கியூ ஒன்று நின்றுச்சு. அந்த கியூவோட நாங்களுமே பின்னாடி நின்றுக்கிட்டோம். சீக்கிரம் போட் வந்துடும் நினச்சோம். பட் அந்த இடத்துலையே வந்து ஒரு 1/2 hour 45 minutes கிட்ட ஆயிடுச்சு. அந்த இடத்துல சும்மா நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ரிட்டர்ன் போகும்போது இந்த போட்டில் தான் போகணுன்ட்டு சொன்னாங்க. எனக்கு இந்த போட் ரொம்பவே பிடிக்கும். லாஸ்ட் இயர் வந்து ஷார்ஜா அக்வாரியம் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த போட்டில் தான் போயிருந்தோம். இந்த போட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லக்ஸரி லுக்காக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே கார்டு லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த போட்டில் வந்து 3 rows இருக்கும். ஸோ மிடில் ரோவில் நம்ம போய் உட்காந்தோம்னா விண்டோ சீட்லாம் நமக்கு கிடைக்காது. அதனாலேயே வந்து
விண்டோ சீட்டை பிடிக்கிறதுக்காக வேகமாக ஓடுவேன் எப்போ போனாலுமே. என்னதான் வளர்ந்தாலுமே அப்பப்போ இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனம் வந்துடுது, என்னதான் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நம்ம போன பிளேஸ் வந்து ஒரு பார்க் மாதிரி தான். இங்கே சன்செட் வியூ அதை தாண்டி வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த சன்செட் வியூ அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள்லாம் அந்த ஃபவுண்டெயினில் விளையாடுனது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த இடம் பிடிக்கலனாலும் நம்ம பொண்ணுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்துச்சு, அவள் என்ஜாய் பண்ணுறாங்கும் போது எனக்குமே அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிரும். அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். சரி ஓகே அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் அன்றைக்கி நாங்கள் போனோம் வீட்டுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நைட் வியூவில் போட்டில் போகிறதுமே இன்னும் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. என் பொண்ணு கொஞ்சம் கிராங்கியாக இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபோனில் கேம் ஆன் பண்ணி என் பொண்ணு கையில் கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக விளையாடுறாடா. ஏன்னா ஸ்டாலர்லாம் போட்டுக்கு வெளியிலேயே வந்து வச்சுட சொல்லிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் உள்ளே போய் உட்காந்துருந்தோம். ஸோ இறங்கும் போது என் ஹஸ்பண்ட் வேகமாக ஓடி போயிட்டு ஸ்டாலரை ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க. என் பொண்ணுக்கு மதியானம் 3 to 4 தான் ஸ்லீப்பிங் டைம். அன்றைக்கி வந்து அவள் தூங்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் கிராங்கியாக தான் அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தா. அது வேணும், இது வேணும், சாக்லேட் வேணும், லாலிபாப் வேணும் அப்படி இப்படின்ட்டு எதையோ கேட்டுட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தா. ஒரு 8:30 போலனா பர்ஜ்மனில் உள்ள ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். அங்கேருந்து தான் வந்து செகண்ட் ட்ரெயின் மாறணும். ஸோ செகண்ட் ட்ரெயின் மாறுறதுக்கு முன்னாடி அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு ஹோட்டல்லையே டின்னர் சாப்பிட போயாச்சு. ஸ்வீட் கார்ன் சூப் வந்து ஸ்டார்டராக ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா மெயின் கோர்ஸாக ஒரு கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அன்னைக்கு டே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. என் பொண்ணு எங்களை விட ரொம்பவே என்ஜாய் பண்ணா. ஸோ இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் vlogs வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye.